சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நான் எப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி வீடியோஸை கிரியேட் பண்ண ஒரு டைமில் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த டைமில் இந்த ஆப் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை அந்த ஆப் வரலையோ அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. இப்போ அந்த ஆப்பை கண்டுபிடிச்சி உடனே ரிவ்யூ கொண்டு வந்தாச்சு. ஒரு வீடியோவுக்கு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு வீடியோவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் கிரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. இங்கேயே நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே இருக்கிறது இந்த லேயர். நீங்கள் 2-3 லேயருக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லேயரில் என்னென்ன வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதோட டியூரேஷனும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து டைப் பண்ணுறேன். ஹவு டு யூஸ் benime. இந்த ஆப்போட பேர் தான் benime. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ட்விட்டர் தானே. அதனால் அதை மட்டும் ஒரு இன்ட்ரோவாக கொடுக்குறேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நானுமே ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கடுப்பாச்சு. டிலீட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனால் யூஸ் பண்ண தான் பழகுச்சு. அதனால் ட்விட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு அப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நல்ல வீடியோஸையும் க்ரியேட் பண்ண முடியும். இப்போது இந்த ஃபாண்ட் நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன ஃபாண்ட் வேணுமோ நான் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபாண்ட் ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க, கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதோட சைஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது என்னால். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஈஸியாக எடிட் பண்ண முடியும். அதிலே வந்து இந்த பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அங்கே டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. அந்த டியூரேஷன் தான் இது எவ்வளோ செகண்ட்குள்ளே வந்து உங்களுக்கு அனிமேட்டட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ டியூரேஷனுக்கு ஒரு 3 செகண்ட் செட் பண்ணிட்டு நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹவு டு அந்த ஹேண்டு வந்துருச்சு. இதுதான் முக்கியமாக அந்த எடிட்டிங்காக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இந்த ஹேண்டு வந்து வந்துருச்சு. இப்போ அந்த ஹேண்டை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஹேண்ட்ஸ் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. அந்த வேறு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக சில அனிமேட்டட் இருந்தது. இந்த மயில் தொகை இந்த மாதிரிலாம் இருந்தது. இல்லை எனக்கு வந்து ஹேண்டே வேணாம் அப்படின்னு நார்மலாக இதானா போதும் அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு பேனாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேண்டை வந்து சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி ப்ளே வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதுக்கு அடுத்து இதில் இமேஜஸோ இல்லை கிஃப்ட்ஸோ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஆட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் கஸ்டமைஸாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். அதுலேயே நிறைய டிராயிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நிறைய இந்த பிளாக் கலரில் மட்டும் ரூல்டில் வந்த மாதிரியான நிறைய டிராயிங் ஷேப்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஒரு 2 காலம் மட்டும் கலர்ஃபுல்லான காலமாக இருந்தது. சின்ன அனிமேட்டடான விஷயங்களும் அங்கே இருந்தது. அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கும் நீங்கள் டியூரேஷன், சைஸு எல்லாமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதோட எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உண்மையாக ஒரு நல்லா தான் இருந்தது. இதோட டியூரேஷன் டைமும் செட் பண்ணி எல்லாமே வந்து நீங்களே செட் பண்ணிக்க முடியும். ஒரு கஸ்டமைஸாக இதை வந்து ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறதான். சில ஆப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா விஷயங்களையும் நம்ம கஸ்டமைஸாக யூஸ் பண்ண முடியாது. அதில் ஒரு டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட ஐடியாஸ் மட்டும் தான் அதில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து இங்கேயே நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. இமேஜ் ஆகட்டும், கிஃப்ட்ஸி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் உண்மையாக அதில் ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அங்கேருந்து நம்ம எடுக்க முடியாது. அங்கே டெம்ப்ளேட்ஸாக இருக்காது. அதை வந்து நம்ம வெளியே இருந்து பிஎன்ஜி இமேஜாவோ கிஃப்ட்ஸாவோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அப்படிங்கிறது உண்மையாக ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நீ எப்படி இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணுறது, இன்னும் எப்படி கஸ்டமைஸ்டாக ஒரு சூப்பரான வீடியோ மேக் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து வந்து நம்ம போட போகிறோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டனே நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இது மட்டும் இல்லாமல் இதோட இந்த பேக்ரவுண்ட் கலரும் நீங்கள் சூஸ் பண்ணி வந்து செட் பண்ண முடியும். இப்போது நான் வந்து இந்த கடைசியாக ஒரு ஸ்மைலி இமேஜ் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவுமே வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு சிம்பிளான எடிட்டிங் மட்டும் தான் பண்ணி பார்க்குறேன். ஹவு டு யூஸ் benime ஆப்பு. அப்புறம் அந்த நம்ம ப்ளேஸ் பண்ண அந்த அனிமேஷன், சின்ன ஒரு அனிமேஷனுக்கான அந்த இமேஜு. அதுக்கடுத்து ஸ்மைலி இமேஜி. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ ரெடி பண்ணியாச்சு. இதுக்கடுத்து இதோட கீழே நீங்கள் ஆடியோ சூஸ் பண்ணுறதாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு மியூசிக் செட் பண்ணுறதாலும் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேக்ரவுண்டோட கலரும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கலரில் வேணுமோ அந்த பேக்ரவுண்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. உண்மையாக வந்து எனக்கு ஒயிட் கலர் பிடிச்சிருந்து. ஆனால் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறதுக்காக இந்த கலர் நான் சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன். சேவ் ப்ராஜெக்ட்டும் கூட தான் நீங்கள் வந்து ஈஸியாக சேவ் பண்ணி வீடியோவை எடிட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.